ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபி வீடியோ. இந்த ரெசிபி நான் பண்ணது இல்லைங்க, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஸ்டைலில் பண்ண ஒரு பன்னீர் கார்ன் கிரேவி தான். ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரேவி பண்ணுறதுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து அதை நீங்கள் பேனில் போட்டுக்கணும். ஸோ அது ஃபுல்லாக கீ ஆகக்கூடாது. ஸோ பட்டர் மெல்ட் ஆகிறதுக்கு ஓரளவுக்கு மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணணும். ரஃப்லி சாப்டு அப்படியே நீங்கள் வந்து சும்மா ரொம்பலாம் வந்து குட்டி குட்டியாக நினைக்கணுன்ட்டுல ரஃபாக சாப் பண்ண பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறாரு. இதை வந்து நல்லா நீங்கள் வதக்கணும். ஓகே, இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். குக்கிங் இஸ் நாட் கெமிஸ்ட்ரி. குக்கிங் வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டால் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. குக்கிங் இஸ் அன் ஆர்ட். இது வந்து ஒரு பேஷனோட சமைக்கணும். ஸோ மெஷர்மெண்ட்டை தாண்டி ஒரு லவ்வோடு இருந்தால் செஞ்சால் மட்டும்தான் எந்த சமையலாக இருந்தாலும் நல்லா வரும். ஸோ ஒரு பேஷன் இருக்கணும். என்னோடய ஹஸ்பண்ட் அந்த பேஷனோடு தான் வந்து குக்கிங் வந்து கற்றுக்கிட்டாரு. ஸோ இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய செஃப்பாக வந்து வந்துட்டான்னு சொல்லணும். ஸோ கார்லிக் ஆட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறாரு. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க, வதக்கி விட்டுருங்க. வதக்கி அதையும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. எதுக்குன்னா அது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேஷ்யூ நட் ஒரு 8 to 10 உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி க்ளோஸ் பண்ணி வைக்கிறாரு. எதுக்குன்னா நல்லா வதங்கிறதுக்காக, ஈஸியாக வதங்கிறதுக்காக தான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம இப்போ. ஸோ மிக்சர் ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கடாயில் வந்து தேவையான அளவுக்கு வெண்ணெய் எடுத்து உருக்கி அதை வந்து சூடு பண்ணிக்கணும். ஸோ வெண்ணெய் வந்து நல்லா உருகினதுக்கப்புறமா அதில் ஏலக்காய், பிரியாணி இலை அண்ட் பட்டை, ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா அதை வந்து சாட் பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக, இந்த மசாலாவுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான். ஸோ இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து டைரெக்டாக இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டுக்குங்க. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் மசாலாவுக்கு தேவையான ஸ்பைசஸ் அண்ட் பவுடர் சில பொடியெல்லாம் வந்து ஆட் பண்ணலாம். தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து இது பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes வந்து கொதிக்க விட்டுடலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து சீரகப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் பொடி அது வந்து ஒரு 3 டீஸ்பூன். சர்க்கரை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்வீட்னஸ்க்காக அந்த கிரேவிக்கு. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இதை நல்லா மூடி வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் பன்னீர் ஆட் பண்ணலாம். கூடவே நம்ம வச்சுருக்கிற கார்னும் ஆட் பண்ணிடலாம். ஸோ பன்னீர் அண்ட் கார்ன் ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா நம்மளோட சுவையான பன்னீர் கார்ன் கிரேவி ரெடி. சுட சுட ரொட்டி இல்லை ஃபுல்காவோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட். ஸோ நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கையால் பண்ண இந்த கிரேவி என்ஜாய் பண்ணுறேன். கண்டிப்பாக
பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் மை விவி.